ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20 வாசிக்க பார்க்கலாம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய வேலைக்காரரோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்பொழுது அவன் தன் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். நல்ல கவனிய, ரெகோபோத் என்று சொன்னா பாருங்க, நம்ம பழுகும்படி அப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்கினார். சொல்லுங்க, இடம் உண்டாக்கினார். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகோபோத், இடம் உண்டாக்கினார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ரெகோபோத். ஆமென் சொல்லுங்க, ஒரு ரெகோபோத் உண்டாக்குகிறார். பக்கம் சொல்லுங்க, உனக்கு ஒரு ரெகோபோத். அந்த ரெகோபோத் என்பதுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் சொல்றேன் பாருங்க. முதல்ல உங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் சொல்றேன். அதாவது டு வைடு, அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் பெருகுகிற ஒரு காரியம். முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், இடது பக்கமும் சொல்லுங்க, இடது பக்கமும் வலது பக்கமும் இடங்கொண்டு பெருகுவா. இப்படி இல்லை, பெருகுவாய். உண்டுல இடது பக்கமும் வலது பக்கமும் ஆமா இடம் கொண்டு பெருகு. அதாவது பிளஸ்ஸிங்ல நீங்க பெருகுவீங்களா? ரெகோபோத் பிளஸ்ஸிங். ஆமென். உங்களுக்கு இடம் உண்டாக்குகிறார். உங்க எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குகிறார். சொல்லுங்க, என் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குகிறார். ஆமென். இதெல்லாம் கர்த்தர் செய்யறாரா? ரெகோபோத்னா இதெல்லாம் ஆண்டவர் செய்யறாரா? அடுத்து சொல்ல பாருங்க, மேக் ரூம், அதாவது இடம் உண்டாகு. அந்த சொன்னா இடம் உண்டாகுது. இடம் இல்லைன்னு சொல்றீங்க பாருங்க, உங்க வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்றீங்க பாருங்க, எங்க வீடு நெருக்கமா இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க, கர்த்தர் சொல்றாரு உங்களுக்கு இடம் உண்டாக்குகிறார். இடம் உண்டாக்குகிறார். அடுத்ததுக்கு பாருங்க என்னன்னா என்லார்ஜ். அதுக்கு அர்த்தம் என்ன பாருங்க, என்லார்ஜ்னா பெருசாக்குறது. என்னது? எல்லாம் ஒரே அர்த்தம், பெருசாக்குறது. அல்லேலூயா. கர்த்தர் அந்த கொடுக்காது. அதுக்கப்புறம் சொல்ற அந்த வசனத்துக்கு இன்னொன்று அர்த்தம் சொல்லுது, ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃப்ளரிஷ். ஆமென். செழிப்பாவதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ரெகோபோத், நீ செழிப்பாவதற்கு, நீங்க செழிக்கணும், நீங்க செழிப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆமென். அடுத்த அர்த்தம் சொல்லுது, God opening new way. ரெகோபோத்னா புதிய வழிகளை என்ன செய்யறது? உண்டாக்குறார். புதிய வழிகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் புதிய வழிகளை கர்த்தர் எனக்கு உண்டாக்குகிறார். இதுவரைக்கும் நடந்த பாதைகள் அல்ல, புதிய பாதைகளை நீங்கள் நடக்கும்படியாக புதிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யறாராம்? உண்டாக்கி தருகிறாராம். அடுத்து பாருங்க, ஆமென், தேவன் நல்லவர். உங்களுக்கு அதாவது ரிலீஃப் கொடுக்குறாரு. சொல்லுங்க, ரிலீஃப். பாருங்க, ஆண்டவர் ரிலீஃப் கொடுக்குறாரு. எப்படி? ஒரு வழியிலிருந்து நமக்கு ரிலீஃப் வருது இல்லை, ஒரு வழி இருக்கு, பெயின் ரிலீஃப்னு சொல்ற பார்த்தீங்களா? அந்த மாதிரி வழி நீங்கக்கூடிய ரிலீஃப் கொடுக்குறாரு. இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு வழிகளை பெயினா இருக்கோ அந்த பெயின்ல இருந்து நீங்க உங்களை ரிலீஃப் ஆக போறாரு. எதெல்லாம் வழின்னு சொல்றீங்க, ஐயோ இதெல்லாம் ஒருத்த பெரிய தலைவலிப்பா அப்படின்னு சொல்றீங்களே, அந்த இதுல இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை என்ன செய்யறாராம்? ரிலீஃப் ஆக்குறது தான் அந்த ரெகோபோத். ஆமான்னு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அப்புறம் சொல்றாரு இன்னொரு ரெகோபோத்துக்கு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நியூ சீசன் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஆமென். அதாவது கனி கொடுக்கிற நியூ சீசன், புதிய சீசன், கனி கொடுக்கக்கூடிய ஒரு புதிய சீசனுக்குள்ள
உங்க லைஃபே ஆசீர்வாதம். அப்ப ரெகோபோத் அப்படின்னா பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவன் இடம் உண்டாக்குறதுக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நான் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மீது நிறைவேறுவதாக. நல்ல ரிசீவ் பண்ணுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தமா பேசணும் பாருங்க. ஆமேன்னு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். இயேசப்பா பேரே வெளிப்படுத்துறது ஆமேன் என்கிறவர். இயேசு ஆமென்றும் ஆமேன் என்று. ஆமேன்னா அது வருமா நமக்கு? ஆமேன்னா பிளெஸிங்கை ரிசீவ் பண்ற கோடு. ஆமேன் சொல்ல சொல்ல கர்த்தர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளும் உங்கள் மேல் வருவதாக. இடம் உண்டாவதாக, நியூ சீசன் உண்டாவதாக, புதிய வழிகள் உண்டாவதாக, ஃப்ளரிஷ் ஆவீர்களாக, மேன்மை அடைவீர்களாக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லா ப்ரொவிஷன்ஸும் ஆண்டவர் கொடுப்பாராம். சரியா? சரி, நல்ல இத்தனை ஆசீர்வாதமும் ரெகோபோத்தில் இருக்கு. இப்போ இந்த ரெகோபோத் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில எப்படி ஆரம்பித்தது, என்ன நடந்தது, அவர் என்ன செய்தார் என்பதை நம்ம சுருக்கமாக பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஓகேயா? இப்போ 26ஆம் அதிகாரத்தில் 1-2 அதே அதிகாரத்தை அப்படியே கையில் வச்சுங்க. 1-2 எல்லாம் வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் முதல்ல சொல்லுங்க இல்லைங்க, கர்த்தர் நல்லவர். இப்ப ஈசாக்கினுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் சொல்லுங்க, என் வாழ்க்கை இந்த ரெகோபத்தின் அனுபவம் வேண்டும், எனக்கு ரெகோபத்தின் அனுபவம் வேண்டும் என்று சொல்கிறவர்கள் நல்ல சத்தமா எனக்கு ரெகோபோத்தின் அனுபவம் வேண்டும் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சாங்ஷன் பண்ணிடுவாரு. இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல ஈசாக்கின் நாட்கள் பஞ்சம் வருது. ஒரு பஞ்சம், அந்த பஞ்சம் மிக கொடுமையான பஞ்சம். இப்ப அவர் ஈசாக்கு மட்டும் இல்லை பாருங்க, அவருடைய குடும்பம் இருக்கு, அவருடைய வேலைக்காரர்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் மிருக ஜீவன்கள், ஒட்டகம், கழுதை, மாடு, ஆடு எல்லாம் இருக்கு. இப்ப இத்தனைக்குமே சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது இவர் என்ன செய்யறாரு? மனதில் நல்லா கவனிங்க, எத்தனை கவனிச்சு கேட்குறீங்க? இங்கே நல்லா நீங்கள் பாருங்க. இவன் எகிப்துக்கு போறேன்னு யார்ட்டையா சொன்னாரா? இல்லை கர்த்தர்ட்ட எகிப்துக்கு போறேன் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாரா? யார்கிட்டையுமே ஈசாக்கு எகிப்துக்கு போறேன்னு சொல்லல. நல்லா கவனிச்சு கேளுங்க. வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா இங்கே கவனிங்க. எகிப்துக்கு போறேன்னு யார்கிட்டையுமே ஈசாக்கு என்ன செய்யல சொல்லனா. கர்த்தர் கரெக்டாக சொல்றாரு, ஈசாக்கு நீ எகிப்துக்கு போகாத, எகிப்துக்கு நீ போகாத, எகிப்துக்கு போகாதேன்னு சொன்னார். நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க, போகாதேன்னு தான் சொன்னார். வேற எந்த டீட்டெயிலுமே என்ன செய்யல, சொல்லல. எந்த டீட்டெயிலுமே என்ன செய்யல, கொடுக்கல. போகாதேன்னு தான் சொன்னார். ஏன் போகாதேன்னு சொன்னாரு? நல்லா கவனிங்க. ஏன் போகாதேன்னு சொன்னாரு? அந்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் நான் உன்னை என்ன செய்வேன்? நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமோடு நான் உன்னை என்ன செஞ்சேன்? உடன்படிக்கை நான் பண்ணினேன். அது நிமித்தம் உன்னை எங்க போனாலும் நான் என்ன செய்வேன்? எந்த பஞ்சத்தில் நீ இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நீ ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில நீ என்ன செய்யற? இப்ப நல்லா கவனிங்க. இந்த என்ன உடன்படிக்கை பண்ணினார்? ஆபிரகாமோடு என்ன உடன்படிக்கை பண்ணினாரு? ஏன் ஈசாக்கு வாய் திறந்து நான் போவேன்னு சொல்லாமையே அவன் மனசுல நினைச்சோடனே அங்க வந்துட்டாரு. அவன் மனசுல நல்ல கவனியா, அவன் மனசுல எகிப்துக்கு போகணும்னு நினைச்ச உடனே கர்த்தர் அங்க என்ன செஞ்சுட்டாரு? வந்துட்டாரு. ஏன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல கவனிய வாசிங்க.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உங்க சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் நீ என்ன செய்வாய். மக்களை நல்லா கவனிங்க. இப்போ அவரோடு ஆபிரகாம்கிட்ட வந்து நீ பெருகுவ, உன்னை பழகி பெருக பண்ணுவேன், நீ நடந்து தெரிகிற இடமெல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்லாம் உடன்படிக்கை பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, நல்லா ஆபிரகாம் நல்லா கேளு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனால் உனக்கு பின்வரும் சந்ததிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்நிய தேசத்தில் எகிப்தில் 400 நாள் எப்படி இருப்பாங்க, 400 வருஷம் உபத்திரவப்பட்டு அடிமைகளாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நல்லா கவனிங்க. இந்த உடன்படிக்கையின் பொழுது கர்த்தர் அவன்கிட்ட சொல்றாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு. இப்போ நீங்க வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருந்த காலம் 430 வருஷம். நல்லா கவனிங்க. அங்க எத்தனை வருஷம் சொன்னாரு, நல்லா கவனிச்சுக்க. அங்க எத்தனை வருஷம் சொன்னாரு, 400 வருஷம். இங்க எத்தனை வருஷம் அவங்க இருந்தாங்க, 430 வருஷம். அப்ப எப்படி கர்த்தர் 400 வருஷம் சொன்னாரு, இவங்க 430 வருஷமா இருந்தாங்க. நல்லா நீங்க கவனிங்க. ஏன் எகிப்துக்கு நீ போக வேண்டாம் என்று சொன்ன கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்தா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நீங்க பாருங்க. நல்லா கவனிங்க. இப்ப யோசேப்பு எகிப்துக்கு போனாங்க பார்த்தீங்களா, அப்ப யோசேப்புக்கு வயசு 17. எத்தனை வயசு, 17 வயசு. வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. 20 28 அந்த இதுல ஏதோ ஒரு வசனத்தை வாசிங்க. அங்க இருக்கும் பாருங்க. ஆதியாகமம் 37 வாசிங்க. சரி, ரைட். இப்ப பாருங்க, அவன் வந்து எகிப்துக்கு கொண்டு போகும் பொழுது யோசேப்புக்கு வயசு எவ்வளவு, 17 வயசு. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 47:9 வாசிங்க. அதற்கு யாக்கோபு 130 வருஷம். எத்தனை சொல்லுங்க, நல்லா கவனிங்க மக்களை, 130 வருஷம். இப்ப அடுத்தது பாருங்க, இன்னொரு வருஷத்தை வாசிங்க. 47:28 வாசிங்க. ஆதி 47:28. 17 வருஷம் இருந்தான். யாக்கோப்புடைய ஆயுசு நாட்கள், நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமென். நல்லா 17 வயசுல மக்களை கவனிக்கிறீங்களா? 17 வயசுல இவன் எகிப்துக்கு என்ன செஞ்சாரு, யோசேப்பு போனாரு. இவரு எகிப்துல அதிபதி ஆகும்போது இவருக்கு 30 வயசு. அப்ப எத்தனை வயசு அங்க இருந்திருக்காரு? 30 17 கழிங்க, 13 வருஷம். எத்தனை வருஷம்? 13 வருஷம். இவங்க அப்பாவுக்கு நல்ல கவனிய 130 வயதிலே எகிப்து கூட்டிட்டு வர்றாரு. எகிப்துக்கு என்ன செய்யறாரு, கூட்டிட்டு வர்றாரு. அவர் 147வது வயசுல என்ன செய்யறாரு, இறக்குறார். அப்ப எத்தனை வருஷம் அங்க இருந்தாரு? 17 வருஷம் இருந்தாரு. 17 13 எவ்வளவு? 30. 17 13 எவ்வளவு? நல்லா கவனிங்க, 30. இப்ப 430 ஆயிடுச்சா? கர்த்தர் எத்தனை வருஷம் அங்க உபத்திரப்படுவீங்கன்னு சொன்னாரு? 400 வருஷம். இப்போ 30 எப்படி சேர்ந்தது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு யோசேப்பு அங்க இருந்தது 13 வருஷம், அவங்க அப்பா வந்தது 17, 30 ஆயிடுச்சு. அவங்க அப்பா யாக்கோப்பு மரித்த பிறகுதான் நல்ல கவனிய இந்த பிள்ளைகளுக்கு உபத்திரவம் ஆரம்பிக்கிறது. இந்த உபத்திரவ காலத்தை மட்டும்தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, 400 வருஷம் சொன்னாரு. இந்த 30 வருஷம் இவங்க அவங்க போயிட்டாங்க. அதை இங்க வந்து என்ன செய்யறாங்க, கணக்கு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு இந்த புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? நல்லா நீங்க கவனிங்க. இப்ப ஏன் தெரியுமா ஈசாக்க வந்து கர்த்தர் வந்து எகிப்துக்கு போகாதுன்னு சொன்னாரு? ஏற்கனவே ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு, அவங்க 400 வருஷம் என்ன செய்வாங்க. இப்ப ஈசாக்கு வந்து எகிப்துக்கு போயிருந்தாருன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் என்ன செஞ்சிருக்கும், மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். நல்லா நீங்க புரியுங்க. அப்ப கர்த்தருடைய ஒரு வார்த்தை நிமித்தம், நல்லா கவனிங்க,
கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறுவது நிமித்தம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவது நிமித்தம், தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை நிறைவேற்றும்படி நம்ம ஒப்பு கொடுப்பது கீழ்ப்படிதல் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பெரிய தேவன் வைத்த திட்டத்தை ஈசாக்கு யாக்கோப்பு எகிப்துக்கு சொல்ல கீழ்ப்படியாம போயிருந்தானா கர்த்தருடைய பெரிய திட்டமே என்ன செஞ்சிருக்கும்? கொலாப்ஸ் ஆயிருக்கும். மக்களே நீங்க கவனிங்க. ஆனா இந்த டீட்டெயில் எல்லாம் ஈசாக்கு கர்த்தர் கொடுக்கல. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்றேன், ஈசாக்கு எகிப்துக்கு போவேன் யார்ட்டையும் சொல்லல. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீ யார்ட்டையுமே சொல்லாத சில காரியங்கள் இருக்கும். நீ உள்ளத்தில் மறைத்து வைத்து செய்கிற சில காரியங்கள் இருக்கும். யார்ட்டையுமே சொல்லாத சில வேதனைகள் இருக்கும். யாரிடமே பகிர்ந்து கொள்ளாத சில கண்ணீர் இருக்கும். யாரிடமே சொல்ல முடியாத சில கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் உபத்திரங்கள் இருக்கும். யார்கிட்டையுமே சொல்ல முடியாத சில பாவ காரியங்கள் இருக்கும். நான் சொல்லுகிறேன், எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறதோ அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், யாரிடத்திலும் சொல்லாவிட்டாலும் உன் இருதயத்தை அறிந்த தேவன் வார்த்தையாக உன்னிடத்தில் வருகிறார். வார்த்தையாக உன்னிடத்தில் வருகிறார். வார்த்தையாய் உன்னிடத்தில் வருவார். இருதயத்தில் இருக்க யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் உன்னிடத்தில் வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருப்பார். இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், யாரிடத்திலும் சொல்ல முடியாத வேதனைகள் கண்ணீர்கள் உங்களுக்கு இருக்குமானால் இந்த காலை வேளை கர்த்தர் வார்த்தையாக உங்களிடத்தில் வந்து உங்களிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிய சொல்றாரு, நீ எகிப்துக்கு பாருங்க எதுவுமே சொல்லல. ஈசாக்கு அப்படியே என்ன செய்தாரு? கீழ்ப்படிந்தார். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு ரெகோபோத் அனுபவம் வேண்டும் என்றால் முதலாவது அது கீழ்ப்படிதலிலிருந்து தொடங்குகிறது. எதிலிருந்து தொடங்குகிறது? கீழ்ப்படிதலிலிருந்து தொடங்குகிறது. ஆமென். கர்த்தர் டீட்டெயில் கொடுக்க மாட்டார். ஈசாக்கு ஈசாக்கு என் செல்லம்பா, நீ என் தங்கம்பா, எகிப்துக்கு என்ன செஞ்சாத போயிடாத செல்லம், நீ போயிட்டீனா என்னுடைய பிளான் எல்லாம் கெட்டு போயிருப்பா, நீ தயவு செய்து நீ போகாத. ஏன்னா உங்க அப்பாட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 400 வருஷம் சொல்லியிருக்கிறேன், நீ போன கணக்கு மாறிடும். கணக்கு மாறுறது மட்டும் இல்லை, எல்லாம் மாறிடும் செல்லம், போயிடாத தங்கம். சொல்ல மாட்டார். சொல்லவே நீ எங்கேயாச்சும் கர்த்தர் வந்து யார்கிட்டயாவது டீட்டெயில் கொடுத்துருக்காரா பாருங்க? இல்ல. வானா வா, போனா போ, நில்லுன்னா நில்லு, நடனா நட, போகாதேனா போகாத, பார்க்காதேனா பார்க்காத, பாருனா பாரு. இது மட்டும் தான் சொல்லுவார். வேற எங்கேயுமே கர்த்தர் டீட்டெயில் செய்ய மாட்டாரு. நாம டீட்டெயில் கொடுக்குறோம் பாருங்க. 2ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு வந்துருங்க தங்கங்களே. அவர் ஃபாதரோடு இருந்தார், அவரோடு இருந்தார். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக்கும் வல்லமையுள்ள ஊழியக்காரராக்கும். தயவு செய்து என்ன செய்யுங்கள்? வந்து விடுங்கள், தாமதமாகி விடாதீர்கள். 6 மணிக்கு வந்து விடுங்கள் செல்லங்களா, கண்மணிகளா, வந்துருங்க. இல்லாவிட்டால் நம்முடைய அது போயிடும், மரியாதை போயிடும், அது போயிடும், வந்துருங்க கண்களா. இந்த டீட்டெயிலாம் கொடுக்க மாட்டார். இந்த டீட்டெயிலாம் கொடுத்தாவே தெரியும் அது கீழ்ப்படியாதுன்னு அர்த்தம். ஒரு மாதிரியா இருக்கீங்க. கீழ்ப்படிஞ்சவன்ட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? தேவையில்லை. எந்த டீட்டெயிலுமே கர்த்தர் கொடுக்கல. போகாதே அப்படின்னு சொன்னாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இந்த தேசத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் நீங்க நல்லா நீங்க கவனிச்சு கேளுங்க. இப்ப வந்து கசப்பான தண்ணீர், அதுல ஒரு மரத்தை வெட்டி, கர்த்தர் சொல்ற ஒரு மரத்தை காட்டி இதை வெட்டி இதை போடுன்னு சொன்னாரு. போட்டோன்னா மாறா என்ன செஞ்சிருச்சு? மதுரை. இப்ப மரத்துல இல்ல, நல்ல கவனி. அது என்ன ஸ்வீட் மரமா? சக்கரை மரம் எங்க இருக்கா? கரும்பு சக்கரை மரம், வெள்ளை சக்கரை மரம் எங்க இருக்கா? பார்த்துருக்கீங்களா சக்கரை மரம்? இல்ல. மரத்துல பிரச்சனை, மரத்துல ஒண்ணு இல்ல, அவங்க கீழ்ப்படிதல் இருக்கு. நான் சொன்ன புரியுதா உங்களுக்கு? இந்த இந்த இடது முழுவதும் பள்ளங்களை வெட்டுங்க. தண்ணீரால் நிரப்புனார் பார்த்தீங்களா? நல்ல கவனிய.
எத்தனை பேர் நம்புறீங்க? இவன் வெட்டெழுந்தான் இல்லை, இவன் கீழ்ப்படிஞ்சான் பாருங்க, அதுதான் முக்கியம். மக்களே, எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க பாருங்க, தேவன் நம்ம கீழ்ப்படிகிறதுக்கு தான் விஷயங்கள், அவருக்கு கீழ்ப்படிதல் தான் விஷயம் இருக்கே ஒழிய, இந்த கசப்பான பானையில மாவை போட்டது பிரச்சனை இல்லை, அவன் கீழ்ப்படிச்சா பாருங்க, அதான் பிரச்சனை. அதுதான் விஷயமே. அங்க கொஞ்சம் அப்போ கொஞ்சம் மாவு, கீழ்ப்படிச்சா பாருங்க, அதுதான் விஷயம். நீங்க எங்க வேணாலும் பாருங்க, கீழ்ப்படிக்கிறது தான் பெரிய விஷயம். கீழ்ப்படிதல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லுங்க, கீழ்ப்படிவது. கீழ்ப்படிதிலிருந்து எனக்கு ஒரு ரெகோபத் என்ன செய்யுது? ஆரம்பமாக. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அவன் கீழ்ப்படிஞ்சு எந்த டீட்டெயிலுமே கேட்காம அங்கேயே அமர்ந்தா இருப்பாருங்க. கர்த்தர் அங்கேயே அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை மடங்கு? இதுதான் அன்பிலீவபிள் மிராக்கிள். அல்லேலூயா. உன்னை விதைச்சு எத்தனை வாங்கினாரு? 100 மடங்கு. 100 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு இல்ல. எத்தனை மடங்கு? சொல்லுங்க மக்கள், எத்தனை மடங்கு? 100 மடங்கு. சத்தமா சொல்லுங்க, 100 மடங்கு. சொல்லுங்க, 100. வாயை திறந்து சொல்லுங்க. அப்ப 100 மடங்கு. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, 1 லட்சம் ஆயிடுச்சு. 1 லட்சம் சம்பளம். ஆமா, வரப்போகுது. இப்பெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். உங்க சம்பளம் எல்லாம் பெருக போகுது. எல்லாமே ஆமா பெருக ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேசம் மாறப்போகுது. எல்லா வீட்லையும் உயரப்போகுது, எல்லா வீட்லையும் ஆசீர்வாதமும் மாறப்போகுது. அடிப்படை சம்பளமே உங்களுக்கு 50,000 ரூபாய் மாறப்போகுது. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. தேசம் பாருங்க, பொருளாதாரம் எப்படி எல்லாம் மாறப்போகுது நீங்க பாருங்களேன். 100 மடங்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம். நான் சொல்றேன், நீ கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு, சபைக்கு நீங்க கீழ்ப்படிச்சீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிச்சீங்கன்னா 100 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், கரெக்டா வேலைக்கு போகணும். இப்பதான் உங்களுக்கு கரெக்டான டைம் வேலை கரெக்டா போகணும், உழைக்கணும், எல்லாம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட். ஆனா அதுல வரக்கூடிய ஆசீர்வாதம் எதனால வருதுன்னா கர்த்தனால தான் வருது. நீங்க கர்த்தரை முழுமையா என்ன செய்யணும்? நீங்க நம்புங்க. சரி, இப்ப அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த ஆசீர்வாதம் 100 மடங்கு ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு அவனை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் பாருங்க. 13:14 வாசிங்க. அவன் ஐஸ்வர்யனாகி, வாசிங்க, ரெகோபத்தின் அனுபவம் பாருங்க, வாசிங்க தங்கங்களா, வாசிங்க 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி, நீங்க சொல்ற வேற வேற எப்பா, ஜீவனோடு வாசிக்கப்பா. அவன் ஐஸ்வர்யவானாய் மாறி வர வர விருத்தி அடைந்து, சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கிருபையினாலே ஐஸ்வர்யவானாக மாறி வர வர விருத்தி அடைந்து பெரியவனாய் மாறுகிறேன். இத ஜீவனோடு சொல்லணும். நீங்க சொல்றது பார்த்தா வர வர விருத்தி அடைந்து, அப்படி இல்லை. நல்லா நீங்க கவனிங்க, வர வர விருத்தி அடைந்து. ஆமா, பெரியவனாய், ஆமான்னு சொல்லுங்க, பெரிய வர வர அவன் விருத்தி அடைந்தான், மகா பெரியவனாய் மாறினான். சொல்லுங்க, மகா பெரியவனாய் மாறினான். எவ்வளவு பெரிய. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுக்கு ஆட்டுகளும் மாட்டு மந்தையும் அநேகமாய் பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேலில் எந்த அளவுக்கு நீங்க பெருகுவீங்கன்னா, எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பெருகுவீங்க. உங்களை ஆவியில போக மாட்டேங்குது ஐயா. ஏன் நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையில உங்களுக்கு ஆவியில போக மாட்டேங்குது. மாமிசத்தில் எனக்கு தெரியுது, என்கிட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு போக மாட்டேங்குது. சொல்லுங்க, வர வர விருத்தி அடைந்து நான் மகா பெரியவனாவேன். நீங்க சொன்ன மாதிரியே நடக்குங்க. பாருங்க, உனக்கு ஆடு மாடு எல்லாம் பெருகி, வேலையாட்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பெருகிட்டாங்க. வேலையாட்கள், வீட்டுல வேலையாட்கள். ஆமா, நீங்க வேலை 10 பேத்துக்கு சம்பளம் கொடுப்பீங்க.
இப்போ கூட நீங்க கொடுக்கலாம், ஆனா உங்க கஞ்ச புத்தி. அவனுக்கு எதுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, நம்மளே துவைச்சிட்டு போறது? அது எதுக்கு அப்போ ஒரு ஆளை வச்சு அதுக்கு நான் அதுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு 2000 ரூபாய் கொடுத்துட்டு போகட்டும். அப்புறம் போய் பாருங்க, எங்க சர்ச்சுக்கு போயில கையெல்லாம் வலிக்கும். இப்பவே உங்களுக்கு முடியும். இப்பவே சில பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, வேலை ஆட்கள் எல்லாம் உண்டாக்குறாரு. நல்லா கவனிங்க, அந்த ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா பெலிஸ்தியர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு ஆசீர்வாதம். என்ன பாருங்க, பிளஸ் ரெகோபோத்தின் அனுபவத்தை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம பார்த்து எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்யறோம்? நல்லா கவனிங்க, நிறைய பேர் இப்ப மற்றவங்களை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பொறாமைப்படுறாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்ப மற்றவனை பார்த்து பொறாமப்பட மாட்டான். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ இவனை பார்த்து பெலிஸ்தர்கள் பொறாமப்படுற அளவுக்கு உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்களாம். நீங்க இப்ப பொறாமப்படுறாங்க. என்னது பொறாமை? சில பேர் நல்லா இருக்கிறத பார்த்தாவே சில பேருக்கு என்ன இருக்குது? ஆவியெல்லாம் பலூன் போன காத்து போன பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிடும். இன்னைக்கு இந்த கிளைமேட்டே கர்த்தர் உங்களுக்கு மாத்த போறாரு, உங்க சூழ்நிலையே கர்த்தர் மாத்த போறாரு. கர்த்தர் எல்லாரும் உங்களை பார்த்து என்ன செய்வாங்களா? எப்படி ஒரு வாழ்க்கை பாருங்க. அவன் நல்ல விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க எல்லாம் என்னை பார்த்து பொறாமப்படட்டும். சில பேருக்கு இன்னும் பாருங்க, எத்தனை ஆவியில வளர்ந்தாலும் சில பேருக்கு விசுவாசம் வராது. என்னன்னா அவங்க என் மேல கண்ணு போட்டுட்டாங்க. உங்கள்கிட்ட கண்ணு போடுறதுக்கு நீ 10 ஏக்கராவில் வந்து என்ன பில்டிங் கட்டி ஒரு 25 ரோல்ஸ் ராய்ஸு, இந்த பக்கம் வந்து 25 பென்ஸு, இந்த பக்கம் வந்து BMW, அப்படி நீ ராஜா மாதிரி இருக்க உன்னை பற்றி பொறாமப்படுறதுக்கு. நல்ல கவனியா, இதெல்லாம் வரும். ஆமேன். அப்போ உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து என்ன செய்யலாம்? நம்பலாம். இப்போ போய் என் மேலே கண்ணு போடுற என்ன இருக்கு? கண்ணு போடுறதுக்கு நல்ல கவனிங்க, இனிமேல் தான் கண்ணு போட போறாங்க. இனிமேல் தான் உங்க மேல கண்ணு பட போகுது. அந்த கண்ணு பட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை. நல்ல கவனி, அந்த கண்ணு படுறதெல்லாம் நல்லது. ஆமான்னு சொல்லுங்க. அந்த கண்ணு பட நீங்க விருத்தி ஆவீங்க. அல்லேலூயா. அவங்க பொறாம பெலிஸ்தியர்ல பார்த்து போறாங்க, நம்ம இடத்துல வந்து இவன் பெரிய ஆளாயிட்டான், நம்ம இடத்துல வந்து பெரிய ஆளாயிட்டான். உங்க முதலாளி சொல்லுவாரு, வேலைக்கு வந்தான் இப்ப இவன் ஒரு கடை ஆரம்பிச்சிட்டான். அதுதான் வளர்ச்சி. ஆமான்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டாங்க. நல்லா கவனிங்க. இப்ப என்ன செய்யறானா மக்களே, நல்லா கவனிங்க. இப்ப இந்த பெலிஸ்தியர்கள், இந்த சத்துருக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க? இந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருக்குன்னா ஆபிரகாம் வெட்டின கிணத்துல இருக்குது, துறவுல இருக்கு. அப்ப இந்த துறவை எல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? ஸ்பாயில் பண்ணிட்டோம்னா இவன் ஆசீர்வாதமே நம்ம என்ன செய்யலாம்? போயிடும். நல்லா கவனிங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், சத்துருக்கள் நினைப்பாங்க அவன் உன்னை கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். இவன் ஆசீர்வாதம் எதுல இருக்கு? இந்த பில்லி சூனியம் வைக்கிறவங்க, புரியுதா உங்களுக்கு? மாந்திரிகம் பண்றவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொறாமையினால அவன் உன்னை கண்டுபிடிச்சிருப்பான். இவனுடைய பிளெஸ்ஸிங் வந்து இதுல தான் இருக்கு, அதனால இது வந்து கெட்டு போகணும் அப்படின்னு சில காரியங்கள் செய்வாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? நல்லா கவனிங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் யார் என்ன பில்லி சூனியம், யார் என்ன மாந்திரிகம் பண்ணாலும் அது உங்களுக்கு பலிக்கவே செய்யாது. ஏன் தெரியுங்களா? நல்லா கவனிங்க. பலியிடப்படும் எல்லா பலிகளும் உப்பினால் சாரமிட்டு இருப்பதாக சொன்னார் பார்த்தீங்களா? இந்த உப்பு வந்து அவ்வளோ எஃபெக்ட் உள்ளது. நல்லா நீங்க கவனிங்க மக்களே. உப்புக்கு எந்த பில்லி சூனியமும் பலிக்காது, எந்த மாந்திரிகமும் பலிக்காது. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்க யாருன்னு மேல உங்களுக்கு தெரியணும். ஈசாக்கு தெளிவா இருக்கிறான். அவன் யாருங்கிறதுல தெளிவா இருக்கிறார் பாருங்க. எவன் பொறாமப்பட்டாலும், எவன் எரிச்சல் பட்டாலும், எவன் கிணத்தை தூத்து போட்டாலும் அவரு தெளிவா அமைதியா சமாதானமா போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும்
எங்க அப்பாவுடைய உடன்படிக்கை, ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில நான் இருக்கிறேன். கர்த்தர் எங்க அப்பாவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நான் உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிறேன். எங்க அப்பாவோடு பண்ணின உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கை. நான் பலவீனனா இருக்கலாம், நான் குறைவுள்ளவனா இருக்கலாம், நான் தகுதி இல்லாதவனா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறனால அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தனர், அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் குறைகளை நிறைவாக்குவார். அவருடைய உடன்படிக்கையில் இருக்கிற எனக்கு ஒரு குறையும் இல்லை. எவ்வளவு சத்துருக்களை எழுப்பினாலும் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் பாருங்க, இந்த உடன்படிக்கை அவரு பார்த்தாங்க, எல்லாம் தூத்து போட்டாங்க. அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு. கிணத்தை மூடிட்டா இவனுடைய கிணறே கர்த்தர் தான். பக்கத்து சொல்லுங்க, என் வேலை கர்த்தர். என் சொல்ல வாயை திறந்து சொல்லுங்க, என் வேலை கர்த்தர், என் பிசினஸ் கர்த்தர், என் ஜீவன் கர்த்தர், என் பலன் கர்த்தர். கர்த்தர் தான் நமக்கு எல்லாம். இவன் இங்கே க்ளோஸ் பண்ணுவான், கர்த்தர் வானத்தை திறப்பார். பூமியில நீ எது சில காரியங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம், பரலோகத்தை கர்த்தர் திறப்பார். அதான் கையிட்டு செய் வேலை கர்த்தர் ஆசை வானமாகிய பலகணிகளை பொக்கிஷத்தை கர்த்தர் திறக்கிறார். அவனுக்கு ரெகோபத்தின் அனுபவம் பெருக்கம் இடம் உண்டாக்குகிறார். விசுவாசிங்க, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்குள்ள போகட்டும். இப்ப பாருங்க, இவனை எல்லாம் தூத்து போட்டானு இல்லையா? இப்ப பாருங்க, ஈசாக்கு என்ன செய்யறாரு? மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு? புளியை மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு? தூத்து போட்டதெல்லாம் என்ன செய்யறாரு? அவர் மறுபடியும் பழுது பார்க்கிறார். வாசிக்கலாமா? இப்ப வாசிங்க. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு என்ன செய்யுது? போயிடு. சொல்லுங்க வாசிங்க சிஸ்டர். போய்விடு, எங்களை பார்க்கணும். நான் சொல்லட்டுமா? நீங்க ஆசீர்வாதத்தில் பெருகினாவே தேவையில்லாதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். நாங்க பாருங்க, அபிமெலேக்கு அந்த கேராருடைய ராஜா, பெலிஸ்தியர்களுடைய இடம் தான் கேரார். பெலிஸ்தியருடைய இடத்துல இந்த பெலிஸ்தியர்கள்னா என்ன தெரியுங்களா? ஆக்கிரமிக்கிறவர்கள். சொல்லுங்க சத்தமா சொல்லு. பெலிஸ்தியர்னா யாரு? ஆக்கிரமிக்கிறவன் இருந்து ஆக்கிரமிக்கிறவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த இடமெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கா போகுது. ஆனா நான் சொல்றேன், ஆக்கிரமித்திருந்து ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு 10 கோடிகளுக்கு தரும். சொல்லுங்க, பெலிஸ்தர்னா யாரு? உங்களை என்ன ஒன்று ஆக்கிரமிச்சிருக்காரு உங்களைய. ஆக்கிரமிக்கிறவன் அப்படின்னா என்ன சொல்றான்? தன்னை அவன் சொந்தமாக்கி கொள்றான். ஆனா ஈசாக்கு ஆக்கிரமிக்கிறவனுக்குள்ளேயே போய் இவன் என்ன செய்யறான்? அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறான். இப்ப அந்த ராஜா சொல்றான் ஈசாக்கு, நீ எங்களை விட்டு என்ன செய்யற? அபிமெலேக்கு சொல்றாரு, எங்களை விட்டு என்ன செய்யற? நீ போயிரு, எங்களை விட்டு நீ போயிடப்பா, நீ எங்களை விட என்ன செஞ்சிட்ட? இன்னைக்கு நீங்க பாருங்க, எதெல்லாம் ட்ரபிள் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, சில உபத்திரம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் உங்க ஆசீர்வாதம் வரும்பொழுது அதெல்லாம் போயிடும். எது முக்கியம்? பிளெஸ்ஸிங். நல்ல மக்களுக்கு நல்லா கவனிங்க, பிளெஸ்ஸிங் முக்கியம். சொல்லுங்க பிளெஸ்ஸிங். சொல்லுங்க பிளெஸ்ஸிங். பிளெஸ்ஸிங்னா நீங்க என்ன நினைச்ச கூடாது, நான் எங்கிட்ட ஒரு கார் வச்சிருக்கேன். சில பேருடைய அறிவு அவ்வளோதான் பாருங்க. எங்கிட்ட கார் இருக்காக்கும், எங்கிட்ட வீடு இருக்காக்கும், எங்கிட்ட நகை இருக்காக்கும், நல்ல துணிமணி இருக்காக்கும், இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. இதெல்லாம் ஆசீர்வாதத்தினாலே வந்தது. ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு. The blessing, divine favor. அல்லேலூயா. அதுதான் ஆபிரகாம் கதை. நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நல்ல கவனியா, ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. நீ நல்லா புரிஞ்சுக்க. ஐஸ்வர்யத்தில் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க.
காரு, நகை, பணம், பங்களா, இடம், வீடு, சொத்து எல்லாமே ஐஸ்வர்யம். இவைகள் ஆசீர்வாதத்தினால் வந்தது. யாக்கோபு தெளிவா சொல்றாரு, நீ என்னை ஆசீர்வதித்தாலொழிய. அவன் என்னெல்லாம் இருந்துச்சு? பெரிய பரிவாரம் இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆடு, மாடு, கழுத, ஒட்டகம், நகை, பொண்ணு எல்லாத்தோட வரான். ஒரு நாள்ல அவன் இந்த நகை, இடம், பொருள் எல்லாம் ஏமாத்தி வாங்கினான். ஏன்னா இதைத்தான் ஆசீர்வாதம்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் வந்த பொழுது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இது ஆசீர்வாதம் இல்லை, இது ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் என்னை காப்பாத்தாது. ஐஸ்வர்யம் மிகுதியான என் இருதயத்தில் வைக்க கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்தது. அதனால நான் சம்பாதித்த ஐஸ்வர்யம் என்னை காப்பாத்தாது, கர்த்தர் தான் காப்பாத்துவாரு, இதை கொடுத்தவர் தான் என்னை காப்பாத்துவாரு. அப்படி சொல்லி அவன் சொல்றான், என்னை ஆசீர்வதிங்க. the blessing. என்ன வாங்கணும்? ஆசீர்வாதத்தை நீ வாங்கணும். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு சிலுவையில கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், கீழ்ப்படிங்க. ஒரு பாஸ்டர் ஒன்று சொன்னா கீழ்ப்படிங்க, சர்ச்சில் ஒன்று சொன்னா கீழ்ப்படிங்க. இல்லாட்டினா நீங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு மேல வராது. ஏன் இத்தனை நாள் வந்து இப்படி இருக்கிறீங்க? கவனிங்க. ஆமென். கர்த்தர் சொல்ற வார்த்தையை உள்ள என்ன செய்யறதில்ல, போறதில்ல, கீழ்ப்படிதில்ல. இப்போ அவன் சொல்றான், என்னை விட்டு என்ன செஞ்சிரு, போயிரு. தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க பெருக 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 உபத்திரம் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். உங்களை நெருக்கிறதெல்லாம் போயிடும். மக்களே நல்லா நீங்க கவனிங்க. அடிக்கடி பார்த்து சில பேர் உங்களை தொல்லை பண்றான் பாருங்க, அவனும் உன்னை பார்க்கவே முடியாது, அவன் உங்க எல்லைக்கே வர முடியாது. லூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? ஐஸ்வர்யம் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நீங்க வளர 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 தேவையில்லாத நம்ம பக்கத்துல வராது. ஆமா, அவன் சொல்றான், எங்களை விட்டு நீங்க என்ன செஞ்சிரு. அடுத்த வசனத்தை வாசிக்கிட்ட. அப்பொழுது ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் என்ன செய்யறாரு? தோன்றான். நல்லா நீ கவனிய. ஆசீர்வாதம் பெற்றவனால உங்க மேல ஆசீர்வாதம் இருந்தா விடாமுயற்சி இருந்துட்டே இருக்கும். இந்த ரெகோபத்தின் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கன்னா, உங்களை என்ன செஞ்சு வச்சுட்டு இருக்கோம், முயற்சி பண்ண வச்சுட்டே இருக்கும். ஆமாம். ஒரு தடவை பரீட்சை எழுதுனீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்க, மறுபடியும் எழுதுவான், மறுபடியும் எழுதுவான், மறுபடியும் எழுதுவான், மறுபடியும் எழுதுவான், வெற்றி அடையிற வரைக்கும் எழுதிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யுங்க, அதை செஞ்சுட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன் பாருங்க இந்த ஊழியத்தில். மாதிரியா இருக்கீங்க, என்ன குண்டக்க மண்டக்க வேலை பண்றீங்க நீங்க, என்ன கிக்கி பிக்கி வேலையெல்லாம் பண்றீங்க. ஆனால் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? வெற்றியை நோக்கி, உயர்வை நோக்கி. ஏன்னா ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குன்னு தெரியுது. ஆசீர்வாதம் வந்துட்டே தான் இருக்குது. உங்களுக்கு உழைக்க உழைக்க, உங்களுக்கு ஊழியம் செய்ய செய்ய, உங்களுக்காக பிரயாசப்பட பிரயாசப்பட எங்க மேல ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்குது. ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கிறதுனால நமக்கு நல்லா தெரியுது, இன்னும் நம்ம முயற்சி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பண்ணிட்டே இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்டவன் நல்லா கவனிய மக்களை, நீங்க நல்லா கவனிய, வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிய. ஆமென். ஒப்ப ஒரு முயற்சி பண்ணியிருப்பாரு, முடியாது, நீ விட்டுறாத, அதை நீ செஞ்சு உன் காலத்துல நீ பெரியவனா மாறணும். நான் சொல்ல உங்களுக்கு, அப்பா வெட்டின துறவை தூத்துருவாங்க சில பேரு. நல்லா முடியுங்களா? நல்லா கவனிய மக்களை கவனிய. கிணறு என்பது அது நம்முடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. கிணறு என்பது நம்ம இருதயத்தை குறிக்கிறது. கிணறு என்பது நம்முடைய தரிசனத்தை குறிக்கிறது. கிணறு என்பது நம்முடைய கர்த்தர் வைத்திருக்கிற நமக்கு மேன்மைகளை குறிக்கிறது, வாக்குத்தத்தங்களை குறிக்கிறது. சத்துரு என்ன செய்யறனா, அந்த கிணறை மூடுறோம் பாருங்க, நம்ம ஸ்பிரிட்டை நல்ல கவனிய, நம்ம ஆவிய தூத்து போடுறான். எப்படி வார்த்தையினால தூத்து போடுவோம், செய்கையினால தூத்து போடுவோம். நல்ல கவனிய. நீங்க ஒரு தரிசனத்தை ஒருத்தர் சொல்ல, அவன் பார்வையிலே உங்களை தூத்து போட்டுருவான். ஆமா, நீங்க ஒரு கார் வாங்க போறேன்னு சொல்லி பாருங்க, அவன் ஒரு பார்வை பார்ப்ப பாருங்க, மூஞ்சியும் கார் வாங்க போறோம், அந்த பார்வையே உங்களை என்ன செஞ்சிடும். அதனாலதான் சொல்றது, ஜெபம் பண்ணாத ஆளு, சர்ச்சுக்குள்ள ஒழுங்கா இல்லாத ஆளுங்க, அவங்களுக்கு கீழ்ப்படியாத ஆளுங்க, இந்த பைபிள் வாசிக்காத ஆளுங்க, தேவனோடு இணைந்து நடக்காதவன், தரிசனம் இல்லாத, ஆவியில் இல்லாதவன் நீ தரிசனத்தையே சொல்லக்கூடாது, தூத்து போட்டுருவாங்க. அவன் பொறாம தூத்து போட்டுட்டான் பாருங்க.
ஆனா அவன் தூத்து போட்டாலும் ஈசாக்கு மேல அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு பாருங்க. அவனுக்கு நீ என்ன தூத்து போட்டாலும், என்னை என்ன சோர்வுக்குள்ளாக்குனாலும், என்னை என்ன மன மடிவாக்குனாலும், நீ என்ன வேதனைப்படுத்தினாலும், நீ என்ன காயப்படுத்தினாலும், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் முயற்சியை நான் விடவே மாட்டேன். நீ தூத்து போடுவே, அது உன்னுடைய பழக்கம். நான் தோண்டி தண்ணீரை காண்பேன், அது என்னுடைய பழக்கம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அவன் மறுபடியும் என்ன செய்யறான்? தோன்றான். ஆனா தோண்டும் பொழுது வாசிச்சுட்டு ஆமாம் 20 வாசிங்க. கேராரூரும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கு என்று பேர். ஏசேக்கு என்று சொன்னா சண்டை, சச்சரவு, கவனிங்க, விவாதம், எதிர்ப்பு. சொல்லுங்க. சண்டை, சச்சரவு. ஏசேக்குன்னு என்ன? வாயத்தரங்கப்பா. ஏசேக்குன்னு என்ன? சண்டை, சச்சரவு, விவாதம், எதிர்ப்பு. இந்த ஆசீர்வாதம் பெற்றவன் வந்து என்ன செய்வான்? சண்டைக்கு போக மாட்டான். சொல்லுங்க. என்ன பண்ணா? சண்டைக்கு போக மாட்டான், விவாதம் பண்ண மாட்டான், எதிர்க்க மாட்டான், அமைதியாக என்ன செய்வான்? இப்போ ஏன்னா வசனம் சொல்ல கூடுமானால் யாவரோடு என்ன செய்யுங்க? எபிரேயர் 12:14 கூடுமானால் யாவரோடு என்ன செய்யுங்க? சமாதானமாக. நல்லா நீங்க கவனிய. இயேசுவின் நாமத்தை சொல்ற ரெகோபோத் அனுபவம் உனக்கு வேணும்னா நீ வாக்குவாதம் பண்ணாத, சண்டை போடாத. எங்க சண்டை, எங்க வாக்குவாதம், எங்க எதிர்ப்பு இருக்கோ அங்க ஆசீர்வாதம் வராது. மறுபடியும் நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா ஆசீர்வாதம் ஒரு ஜீவன். ஆசீர்வாதத்துக்கு உயிர் இருக்கு. நல்லா கவனிக்கிறீங்க. ஆசீர்வாதம் என்கிறது ஜீவன். நல்லா கவனிய. ஆசீர்வாதம் வந்து தங்கும்னு சொல்றாரு. நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் வந்து தங்கும். அது வந்து தங்கும், உங்க மேல தங்கும். ஈசாக்கு மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கு. ரெகோபோத் அனுபவம் மேல வந்து தங்கி இருக்குது. அவன் மேல நல்ல கவனிய. ஆசீர்வாதம் அவன் மேல வந்து தங்கி இருக்கு. ஆசீர்வாதம் மேல வந்து தங்குன்னு இருக்கனால அவன் வந்து நல்லா நீங்க கவனிய, பெலிஸ்தரையோ அவருடைய எதிர்ப்புகளையோ அவங்க தூற்று போட்டதோ எதுவுமே அவன் வந்து நினைக்கல. அவன் எதை பார்க்கிறானா? என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு, நான் எது செய்தாலும் வாய்க்கும், எனக்கு இந்த கிணறு முக்கியம், ஆனா இந்த கிணறை கொடுத்த கர்த்தர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவன் என்ன தூத்து போட்டாலும் பரவாயில்ல, நான் போய் தோண்டின இடத்துல தண்ணி வரும், ஏன்னா என் மேல ஆசீர்வாதம் இருக்கு. நல்ல கவனிய. ஈசாக்கின் வேலைக்காரர்கள், மக்களே நல்ல ஈசாக்கின் வேலைக்காரர்கள். ஈசாக்கு மேல இருக்கிற அனாயிட்டிங், ஈசாக்கு மேல இருக்கிற அபிஷேகம் அவன் வேலைக்காரன் மேல போகுது. நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்க பிள்ளைங்க மேல போகும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்க வேலைக்காரர்கள் மேல போகும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உறவினர்களுக்குள்ள போகும், குடும்பத்துக்குள்ள போகும். ஈசாக்கு மேல இருந்த அபிஷேகம் வேலையாட்கள் மேல போய் தோன்றான். தோன்றா என்ன வருது? தண்ணி. அவன் தோன்றா தண்ணி வர மாட்டாங்க, ஏன்னா அவன் மேல சாபம் இருக்கு. இவன் தோன்றினா தண்ணி வருது. இவன் மேல என்ன இருக்கு? ஆசை. நான் சொல்றேன், எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, இல்ல இது ஒத்து வராது, கர்த்தர் வேண்டாம். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க, அவன் நீங்க செய்வது வாய்க்கும். ஆனா நீங்க என்ன பயப்படுறீங்கன்னா, ஐயோ நம்ம கர்த்தர்ட்ட வந்துட்டோமே, அவங்க சொல்றாங்களே நீ கர்த்தர்ட்ட போயிட்ட, அதனாலதான் இப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, அவங்களுக்கு முன்னால உன்னுடைய பிரயாசத்தை, உன்னுடைய முயற்சியை, உன் கீழ்ப்படிதல, நீ செய்கிற காரியத்துல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உன்னுடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். ஜீசஸ். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த அனாயிட்டிங் பாருங்க, வேலைக்காரர் மேல போதும். அவன் தோன்ற தண்ணி வருது, உடனே தண்ணி வந்து வந்துட்டானுங்க பாருங்க. நல்லா கவனிங்க. ஆசீர்வாதம் வந்தோட என்ன செஞ்சாங்க? வந்துட்டாங்க. வசனமே அப்படிதான் சொல்லுது. தாவீது நல்லா கவனிங்க, காட்டுல திரிஞ்சிட்டு இருந்தாரு. நான் ஓநாய்களுக்கு மத்தியில, சிங்கத்தின் மத்தியில, புலிகளுக்கு மத்தியில சாவா மரணமான்னு தெரிஞ்சிட்டு இருந்தார். சாப்பாடு இல்லாம இருந்தார், கண்ணீர்ல இருந்தார். ஒரு பயம் வரல அவனுக்கு, எதிர்ப்பே இல்லை. நல்ல கவனிய, எதிர்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தரை இஸ்ரவேலிலே ராஜாவாக்கினார் என்று பெலிஸ்தியர்கள் அறிந்த பொழுது தாவீதுக்கு எதிராக வந்தார்கள். இந்த பெலிஸ்தருடைய வேலையே என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை அபகரிக்கிறது. நல்லா நீங்க கவனிய, நல்லா கவனிய. ஒன்றும் இல்லாத பொழுது ஒன்றுமே இல்லை. நான் சொல்லட்டுங்களா? அப்படியே மந்தமா இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு யாருமே வர்றதில்லை,
உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம், யாருமே இல்லை. எப்படி அவங்களுக்கு யாருமே இல்லை. ஆமாம். காலையில் குக்கர் விசில், மதியானம் குக்கர் விசில், நைட்டு குக்கர் விசில், 11 மணிக்கு துவைக்கிற சத்தம், மதியானம் 3 மணிக்கு கொரட்டை சத்தம். அவங்களுக்கு ஒரே, அதை தவிர எல்லாம் நிசப்தம், ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நல்லா கவனிங்க, இன்னும் இந்த ரெகோபத்துடைய அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். உங்களை பற்றி தேவையில்லாமல் பேசி உபத்தத்துக்கு நெருக்கி மேலே பொறாமப்பட்டு உன்னால் தேவையில்லாதான் கண்ட மேனிக்கு உன்னை பேசி உன்னை நெருக்கிறாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்கு. யாருக்கெல்லாம் நெருக்கம் அதிகம் வருதோ அவன் மேலே ஆசீர்வாதம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இது பெலிஸ்தீனுக்கு இதுக்கு பிடிக்காது பாருங்க. அவன் வந்து என்ன செய்வானா, இதை தூற்றுப்பட வருவான். நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, உங்க ஆசீர்வாதம் தொடர்ந்து பிரயாசம், அது அவைகளுக்கு மத்தியில் அவர்களுக்கு மத்தியில் நீங்க என்ன செஞ்சுட்டுங்க, அவங்களால உங்க தலை ஒரு முடிய கூட அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப நீங்க பாருங்க, நல்லா நீங்க கவனிய, தண்ணி அடிச்சு வந்தோன்னா வந்துட்டான், வாக்குவாதம் பண்ண வந்துட்டான். இப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா மக்களே, நல்லா கவனிச்சுக்க. உங்க வீட்டில் தொடர்ந்து, அதாவது ஏதோ சில பிரச்சனைகள் வராம எந்த வீடுமே இல்லை, வரும். ஆனா எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் சச்சரவு, எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம், எப்ப பார்த்தாலும் எதிர்ப்பு அப்படின்னா ரெகோபத் அனுபவத்துக்குள்ள உன்னால வர முடியாது. நல்லா கவனிய. இப்போ ஈசாக்கு என்ன செஞ்சா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் சண்டை வந்து சச்சரவு வந்து உபத்தவன ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கவனிய, சண்டை சச்சரவு, நல்லா கவனிய. ஈசாக்கு மக்களே, என்ன ஐயா கிணறு வெட்டணும், தண்ணி வந்தது, வந்துட்டானுங்க, நோ ப்ராப்ளம், கமான், இங்க வெட்டு. அங்க வெட்டினாலும் என்ன செய்யுது, தண்ணி வருது. அங்க வெட்டினாலும் தண்ணி வருது. அவனுக்கு பாக்குறானுங்க, என்னடி எங்க வெட்டினாலும் என்ன செய்யுது. உடனே அங்க வந்து சித்தனா என்ன செஞ்சாங்க, ஏசேக்கு வாக்குவாதம், எதிர்ப்பு, சண்டை. சித்தனான்னு என்ன தெரியுமா, பொறாமை. சொல்லுங்க, வெறுப்பு. சொல்லுங்க, பொறாமை, எதிர்ப்பு, குற்றம் சாட்டுதல். என்னது, குற்றம் சாட்டுதல், சித்தனா. எதிர்ப்பு, பொறாமை வந்துருச்சு அவனுக்கு. என்னது, ஈசாக்கு பார்த்தான், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் விடு, அதையும் விட்டு கொடுத்துரு, பரவாயில்ல. அடுத்தது நோன்றான், அதுல என்ன செய்யுது. மக்களை நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை கவனிச்சு கேட்குறீங்க? உங்களோட சண்டை போடுறவன் வாய் வலிச்சே பேசாம போயிடுவான். உங்க கூட சண்டைக்கு வரவன் அவனே நொந்து நூடுல்ஸ் ஆகி, இவனை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடா, என்ன திட்டினாலும் இவனுக்கு என்ன இல்லை, சொரணையே இல்லை, இவன் என்ன திட்டினாலும் பேச மாட்டேங்கிறான், இவன்கிட்ட போய் சண்டை போடுறதே என்னது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, பேசாம போயிட்டு அதுக்கப்புறம் வாக்குவாதத்துக்கு அவன் என்ன செய்யல, வரல. நான் சொல்லிட்டு கேட்டீங்களா, உங்க உயர்வை பார்த்து பார்த்து, உங்க மேன்மையை பார்த்து பார்த்து, உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து பார்த்து, என்ன சொன்னாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துட்டே இருக்கிறத பார்த்து உங்கள் சத்துருக்கள் வாய் அடைத்து உங்க வழியிலேயே வராம உங்களை விட்டு தூர போவார்கள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்புறம் தான் பேர் வைக்கிறாங்க இதுக்கு. என்னது, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கிறார், பெருக பண்ணணும், என்லார்ஜ் பண்ணணும். ஆமென். அவர் வராரு, அபிமெலேக்கு வராங்க. ராஜா தன்னுடைய நண்பர்கள் படையெல்லாம் கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து சொல்றான், ஈசாக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஈசாக்கு சொல்றான், என்னை அங்க போன் தோர்த்துன, இப்படி வந்திருக்க, இல்லப்பா கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருப்பா, அதனால நீ என்ன செய்யுங்களே ஆசீர்வாதம். பாருங்க, வாசிங்க இந்த வசனத்தை. அவன் 24 வாசிங்க. அன்று ராத்திரியிலே பயப்படாதே, ஆபிரகாமின் நிமித்தம் ஆசீர்வதித்து. ஆமென். 28 வாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கும் பொழுதே நீங்க பாருங்க,
அவங்க ஒரு துறவை வெட்டுறாங்க. ஆமென். துறவை வெட்டிட்டு 32 வருஷம் அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார். வந்து கண்டோம் பாருங்க. 3 ரெகோபத் வந்தாச்சு. ரெகோபத்து வந்தாச்சு. ஏசேக்கு, சித்தனா, ரெகோபத் கண்டினியூ பண்றான். அடுத்தது பாருங்க, இன்னொரு என்ன செய்யறான் என்னன்னா பெயர் செபா. ஏற்கனவே ஆபிரகாம் அதுக்கு ஒரு பேர் வச்சாரு, அதை தூற்று போட்டாங்க. மறுபடியும் அதை தோண்டி தண்ணீர் கண்டு மறுபடியும் ஷேபா, பெயர் ஷெபா, அமேன் என்று அவனுக்கு பெயர் வைக்கிறார். அப்படின்னா என்னதுன்னா உடன்படிக்கையின் கிணறு, 7 கிணறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உடன்படிக்கை செய்த கிணறு வற்றவே செய்யாது. மக்களே, நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நீங்க முத்திரிக்கப்பட்ட கிணறு. ஐயா நல்லா வாங்குங்க ஐயா, உள்ள மனசுல வாங்குங்க ஐயா. ஆமென். இயேசுவின் நாமத்துல சொல்றேன். ஆமென். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல கீழே தண்ணி இருக்கும், மேலே நிறைய குப்பை செடிகள்லாம் என்ன செஞ்சிருக்கும், நிறைய மூழ்கி இருக்கும். ஆனால் அதை விளக்குறோன்னு உள்ள என்ன இருக்கும், தண்ணி இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ, என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்று தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தீர்களோ, அன்றே இந்த ஜீவ ஊற்று ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. இந்த உலகம், உங்க சத்துருக்கள் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டம் உங்க மேல போட்டு உங்களை தூற்று போக பண்ணால், நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள அந்த ஜீவ தண்ணீரை யாரும் வற்ற செய்யவே முடியாது. அந்த ஜீவ தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். இந்த காலையில் ஆவியான உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களை தூற்று போட்டிருக்கிற எல்லாவற்றையும் உங்களை விட்டு விலக்கி, அந்த கல்லுகள் எல்லாம் சுத்தமாக்கி, அந்த கிணறை சுத்தமாக்கி, மீண்டும் அது பொங்கி வரும்படியாய், அந்த தண்ணீரை நீங்கள் உபயோகப்படுத்தும்படியாய், அந்த ஜீவ தண்ணீரை பருகும்படியாய், அந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாய், அந்த ரெகோபோத்தின் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கும்படியாய், இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்க முடியாம, ஆமென், கர்த்தருக்குள்ள வளர முடியாம, ஆசீர்வாதத்தை காண முடியாம தூற்று போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை இந்த காலை வேளை கர்த்தர் சுத்தம் செய்து, கர்த்தர் உதவி செய்து அந்த தண்ணீரை நீ பருகும்படியாய் செய்கிறார். என்ன ஆனாலும் சரி மக்களை, நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, இந்த உடன்படிக்கையின் கிணறு வற்றவே செய்யாது. ஆமென். உங்களுக்குள்ள ஊறிட்டே தான் இருக்கும், ஊறிட்டே தான் இருக்கும். எந்த காரணத்துக்கு அது வற்றவே செய்யாது. அதனாலதான் உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளை, நீ வற்றாத நீரூற்று, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நீ வற்றாத நீரூற்று, நீ வற்றாத, சத்தமா சொல்லுங்க, நான் வற்றாத நீரூற்று. சத்தமா சொல்லுங்க, நான் வற்றாத நீரூற்று. சத்தமா சொல்லுங்க, நான் வற்றாத நீரூற்று. ஒரு ரெகோபோ, கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார், கர்த்தர் என்னை பெருக செய்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நீங்க தேவன் ஒரு நாளும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ரெகோபோத்தின் அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் எந்த பாருங்க, பள்ளத்தாக்கு, ஆமென், கேராரின் பள்ளத்தாக்கில் தாழ் நிலையில் எடுக்கக்கூடிய இடத்துல ஈசாக்கு போய் வெட்டினா தண்ணி வருது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அப்ப இந்த ஆசீர்வாதம், அந்த ரெகோபோத்தின் அனுபவம் எங்கிருந்து உண்டாச்சு? கீழ்ப்படிதல். மகாலிங்கத்துக்கு ஒரு கைத்தட்டுக்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல் உண்டாயிற்று. எங்க உண்டாயிட்டு? கீழ்ப்படிதல் உண்டாயிட்டு. அதனாலதான் சபையில் ஒரு சொன்ன, கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியும் பொழுது இந்த அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நம்மளால எழுந்திருக்கலாமா? தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus.